தேவனிடத்தில் வாஞ்சியாக இருக்கணும். என் தேவன்தான் எனக்கு எல்லாம், என்னை அழைத்த இயேசு கிறிஸ்து தான் எனக்கு எல்லாம், என்னை மறைவிடத்தில் வைத்து பாதுகாக்கிறவரும் நான் ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்று சொல்லி தேவன் மீது மிகுந்த வாஞ்சையோடு கூட அவருடைய சமூகத்தில் வந்து ஆடி பாடி துதித்து வாஞ்சையோடு அவரை ஆராதிங்க, வாஞ்சையோடு அவரை துதிங்க, வாஞ்சையோடு காத்து கொண்டிருங்க. என் தேவன் எனக்கு என்ன செய்வார்? நான் அவரை துதித்து ஆராதித்து கம்பீரித்து என் தேவனை பாடிக்கொண்டிருக்கிறேனே என்று சொல்லுகிற போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் உங்களை வைப்பார். ஆமென். நிச்சயமா சொல்ற தேவ பிள்ளைகளை, ஆண்டவரை நம்புங்க, ஏசப்பாவை நம்புங்க, ஏசப்பா மேல வாஞ்சியா இருங்க. ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே என்று சொல்லி வேலை மேல ஒரு வாஞ்சை ஒரு தாகத்தோடு கூட இருக்கிற நீங்க அந்த வேலைக்காக தேவனிடத்தில் முழங்கால் படியிட்டு வாஞ்சியோடு கூட இருங்க. கர்த்தர் எனக்கு அந்த வேலையை கொடுப்பார், எனக்கு என் தேவன் வருமானத்தை கொடுப்பார், என் கர்த்தர் என் வாழ்க்கையை உயர்த்துவார், என் தேவன் என்னை பழுகி பெருக பண்ணுவார், நான் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு நிகரான ஆசீர்வாதத்தை நான் ஆராதிக்கிற இயேசு எனக்கு கொடுப்பார், என் தேவனே என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவர், அவரை துதிப்பேன், அவரை ஆராதிப்பேன், அவரை கனம் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிற உங்களை தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க அவர் வல்லவர் போதுமானவருமாய் இருக்கிறார். நம்புறவங்க ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இவ பிள்ளையே, நிச்சயமா என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆண்டவருடைய நாமம் பலத்த துருகம். கர்த்தருடைய நாமம் இந்த உலகத்தை அதிரச் செய்யும். இயேசு என்கிற அந்த நாமத்தை கேட்டாலே அண்டமும் மதிரும், ஆவிகள் அலரும். இயேசுவே இயேசுவே என்னை ஏன் துன்பப்படுத்துவா வந்தீர்? பிள்ளையே, இயேசு என்கிற நாமத்தை அறிந்து அவரை துதியுங்க. தேவன் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை நிச்சயம் செய்வார்.